தமிழ்தர்ஷினி ஒரு சோலோ வாசிச்சு எல்லாரும் கிளாப் பண்ணுவீங்க. நமஸ்காரம் எல்லாருக்கும். நான் அமிர்தவர்ஷினி மணிசங்கர், கிளாசிக்கல் தவில் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட். மற்ற குழந்தைங்க பொம்மைங்களோட விளையாடுற வயசுல இவங்க கையில் எடுத்தது பல கிலோ எடை கொண்ட தவில். இது ரொம்ப கனமா இருக்கும், உங்களால வாசிக்க முடியாதுன்னு சொன்ன கருத்தை விட இவங்களுக்கு அந்த தவில் மேல இருந்த ஆர்வம் தான் அதிகமா இருந்துச்சு. வீடு முழுக்க அப்பா மணிசங்கர் அவர்களின் நாதசுரமும் அம்மா ஜெயந்தி அவர்களின் வயலின் இசையும் தான் இவங்களோட உலகம். 6வது தலைமுறை வாரிசா 5 வயசுல தவில் கத்துக்க ஆரம்பிச்சப்போ அது இவங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருந்தது உண்மைதான். ஆனா அந்த சவாலை இவங்க ஒரு ரசனையா மாத்திக்கிட்டாங்க. குருநாதர் ஆதிச்சபுரம் ராமதாஸ் அவங்க கிட்ட முறையா இசை கத்துக்கிட்ட முதல் பெண் சீடர் இவங்க தான். தவில் வாசிக்கிறப்போ ஏற்படுற உடல் ரீதியான வழிகளை பொறுத்துக்கிட்டு விடாமுயற்சியோட பயிற்சி செஞ்சாங்க. அதோட விளைவு தான் சிவமணி அவர்கள் மற்றும் AR ரஹ்மான் அவர்கள் கூட மேடைகளை பகிர்ந்துக்கிற அளவுக்கு இவங்க திறமை வளர்ந்தது. தமிழக அரசின் தமிழ் இளமணி விருது முதல் முதலமைச்சரின் பாராட்டு வரை எல்லாமே இவங்களோட நேர்மையான உழைப்பு கிடைச்ச அங்கீகாரம். தவில் வாசிப்பில் இவங்க கையாண்ட நுணுக்கங்கள் ஒரு தனித்துவமான அடையாளத்தை இவங்களுக்கு தேடி தந்தது. பாரம்பரியத்தின் வேறாக புதுமையின் சிறகாக தன் தமிழ் முழக்கத்தால் தடையற்ற வானில் சிறகடிக்கும் சாதனை பெண் சட்டக்கல்லூரி மாணவி அமிர்தவர்ஷினி அவர்களுக்கு தங்க மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது அக்னி சிறகுகள். தவிழால் தாளம் போட்டு தன் சட்ட அறிவால் சமூகத்தில் அரங்கேறும் தவறுகளுக்கு தடை போடும் அமிர்தவர்ஷினி அவர்களை வரவேற்கிறோம். விருதினை வழங்குவதற்காக தோழர் ராஜீவ் காந்தி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.